இங்க 2 சயின்டிஸ்ட் ஒரு இடத்துல ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கும்போது சடனா ஒரு ரோபோட் மலையில இருந்து கீழே ஜம்ப் பண்ணி வந்து அதோட கையை நீட்டி அந்த சயின்டிஸ்ட பார்த்த மாதிரியே ஷூட் பண்ணுது. அப்போ 2 பேரும் அதுக்கு ரியாக்ட் பண்றதுக்கு முன்னாடி அவங்களுக்கு பின்னாடி இருந்து ஒரு ராட்சச பூரா ஒண்ணு பூமியை பொளந்துகிட்டு மேல வருது. இதை பார்த்து 2 பேரும் பயப்படுறாங்க. அப்ப அந்த பூரா ஒரு லேடியை கடிச்சு சாப்பிட பாக்குது. ஆனா அந்த ரோபோட் அந்த பூரானை பார்த்து கண்டினியூவா ஷூட் பண்ணிட்டே இருக்கிறதுனால அது அந்த லேடியை விட்டுட்டு அந்த ரோபோட்டை கடிச்சு முழுங்க பாக்குது. இதனால அந்த ரோபோட்டால அது வாய்க்குள்ள போனதுக்கு அப்புறம் ஒண்ணுமே பண்ண முடியல. அப்பதான் அந்த ரோபோட் கையில கன் இருக்க ஞாபகம் வருது. அதனால அதை வச்சு ஷூட் பண்ண அந்த பூரானோட உடம்பு வெடிக்குது. ஆனா அதனால அது சாவல. அப்பதான் அந்த பூரானுக்கு தலையிலையும் வாலிலையும் 2 தலை இருக்குது அந்த ரோபோட் பாக்குது. இதனால வாய்க்குள்ள இருந்த மாதிரியே இன்னொரு தலையை ஷூட் பண்ணிட்டே இருக்கு. இப்படி இந்த ரோபோட் சுட்டுட்டே இருக்கிறது தாங்க முடியாத அந்த பூரா ரோபோட் கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகி போறதுக்கு அதை கீழே தள்ளி விட்டுட்டு வழியில கத்திக்கிட்டே பூமியை பொளந்துக்கிட்டு திரும்பவும் உள்ள போயிடுது. ஆனா இப்ப உள்ள போன பூரா திரும்பவும் எப்போ வேணா மேல வரலாம். அதனால இன்ஜூர்ட் ஆகிருக்க அந்த லேடியை காப்பாத்துறதுக்கு அவங்கள தூக்கிக்கிட்டு அதோட பேஸுக்கு போக பாக்குது. அப்ப இன்னொரு பொண்ணு ரொம்ப பயந்து போய் நடுங்கிட்டே இருக்கா. இதை பார்த்த ரோபோட் அதோட ஹெல்மெட்டை ரிமூவ் பண்றதுல அது ரோபோட்டே இல்ல ஒரு மனுஷன் தெரியுது. அதனால அந்த பொண்ணு உடனே நார்மல் ஆகி அந்த ஆள் கூடயே கிளம்பிடுறா. இப்படி ஒரு பெரிய பூரானை பார்த்தா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க.